Hi, welcome to Innovation Electronics. So in this video, I'm going to explain IoT-based single-phase motor production and controlling system. So இந்த ப்ராஜெக்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் என்னென்ன ரீசனால் டேமேஜ் ஆகும், ஸோ ஃபெயிலியர் ஆகும், ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டோடைய கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவர் வைப்ரேஷன், அதிகமான வைப்ரேஷன், அண்ட் நெக்ஸ்ட்டு அதிகமான டெம்பரேச்சர், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோட் மீன்ஸ் அந்த மோட்டருக்கு நீங்கள் அதிகமான லோடை கனெக்ட் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லோடுக்கு மோட்டரை வந்து அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இங்கே நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் வேறு என்னென்னலாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, மோட்டருடைய ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அஸ் வெல் அஸ் டேரக்ஷன் ஆல்சோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளிங்க் ஆப் மூலிமா மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் ஷோ த ஆப். ஸோ திஸ் இஸ் அ பிளிங்க் ஆப். ஓகே, ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டரும் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காமிக்கும். பேரலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஐஓடி ஆப் யூஸ் பண்ணி நம்ம லாங்கில் இருந்து கூட மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பேராமீட்டர் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னா, வோல்டேஜ், கரண்ட், டெம்பரேச்சர் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வைப்ரேஷன், டெம்பரேச்சர், வோல்டேஜ் இது எல்லாமே நார்மல் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த பேராமீட்டரில் ஏதாச்சும் ஒரு அப்நார்மல் கண்டிஷன் அக்கர் ஆச்சு, விச் மீன்ஸ் வைப்ரேஷன் லெவல் அதிகமானாலோ இல்லை டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஐஓடி ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம இதுக்கு வைஃபை கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த வைஃபை கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, த்ரூ மொபைல் ஹாட்ஸ்பாட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன், மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நெட்வொர்க் இருக்கான்னு சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் க்ளவுடில் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஃபைன். அதுக்கு முன்னாடி நான் காம்பனன்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன காம்பனண்ட்டாக அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதோடைய வேலை என்னென்னா, 230 வோல்ட் வந்து 12 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். இது வந்து பவர் சர்க்யூட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடியது வந்து நம்ம ஏசி சப்ளை. ஸோ நம்மளுடைய காம்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிசியில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் இந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏசியை டிசியாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஒர்க் என்னென்னா, இப்போ இந்த ஏசி டு டிசி கன்வர்ஷன் ரெக்டிஃபையர் பண்ணுது இல்லையா, அந்த கன்வர்ஷனில் வந்து நமக்கு பியூர் டிசி இருக்காது, சம் ஏசி ரிப்பிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா பியூர் டிசி அனுப்பும். ஸோ ஃபைனலாக நமக்கு 12 வோல்ட் டிசி கிடச்சிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் 5 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 12 வோல்டேஜ் டிசியை 5 வோல்டேஜ் டிசியாக மாற்றுறதுக்கு வி ஆர் யூசிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர். அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 7805. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு 12 வோல்ட் டிசி கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் டிசியை மாற்றி கொடுத்துரும். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வி ஆர் யூசிங் ESP32 கண்ட்ரோலர். இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலராகவும் ஆக்ட் ஆகும், இந்த சேம் டைம் வைஃபையும் ஆக்சஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் யூசிங் 16x2 LCD டிஸ்பிளே. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா I2C மாடியூல். அண்ட் வி ஆர் யூசிங் ஒன் பஸ்ஸர். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார், தட் நேம் இஸ் 18B20. அண்ட் திஸ் இஸ் வைப்ரேஷன் சென்சார். அண்ட் இது பார்த்திங்கன்னா தைரிஸ்டர். இது எதுக்காக அப்படின்னா அந்த மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது. அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா ரிலே. இந்த ரிலே எதுக்காகனா அந்த மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்காக. ஏதாச்சும் ஒரு அப்நார்மல் கண்டிஷன் ஆச்சுன்னா இந்த ரிலே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ரிலே ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மோட்டர் போகக்கூடிய பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து வோல்டேஜ் சென்சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் அந்த ப்ராஜெக்ட் வாங்குறாங்க, இது டெமோ பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒயரை வந்து டேரெக்டாக அந்த கிட்டில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் அவங்களுக்கு கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டெமோ எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ ஈஸியாக நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கனெக்ஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய்ட்டு ஏசி ப்ளக்கில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம கஸ்டமைஸ்டாக கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃபேஸ் நியூட்ரல், எல்லாமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸை மாற்றி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் தான் கனெக்ட் பண்ணணும். இதை கொண்டு போய் டேரெக்டாக நீங்கள் ஏசி லைனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஃபைன். எனிவே, இப்போ நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கலின்னு எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது க்ரீன் கலராக மாறிடும். ஸோ க்ரீன் கலரில் மாறிச்சு அப்படின்னா இந்த எல்லா டேட்டாஸும் நம்ம ஆப்பில் பார்த்துக்கலாம். இப்போ நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் சர்ச் பண்ணோம். நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் நீங்கள் பேரலாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வைஃபைல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காமிக்கும் வைஃபை கனெக்டட்னு. அந்த சேம் டைம் உங்களுக்கு இது க்ரீன் கலராக மாறிடும். ஸோ மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர், டேட்டா, கரண்ட்டு, வைப்ரேஷன் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெமோ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலாக மோட்ரு எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ தெரியுதுங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கிளாக் வைஸ் டேரெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பொசிஷன் மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ஷன் மாறிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட். ஸோ தெரியுதுங்களா, இப்போ வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட். ஸோ ஃபுல் ஸ்பீட். ஃபைன். ஸோ இது வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ டேரெக்ஷனும் நம்ம மாற்ற முடியுன்றதை இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா வைப்ரேஷன் நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வைப்ரேஷன் வந்து 0 இருக்குது இல்லையா, அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக அக்கறாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் வைப்ரேஷன் லெவல் வந்து 97 வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து ஹை வைப்ரேஷன் மோட்டர் ஆஃப் ஆகிடும். வைப்ரேஷன் லெவல் கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஹை வைப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ இப்போ டெம்பரேச்சருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன டூல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டர் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சால்ட்ரிங் எண்ணை வச்சு நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் என்னென்னு பாருங்கள், டிஸ்பிளேலேயும் இந்த டேட்டா காமிக்கும், ஆப்லேயும் காமிக்கும். 32 இருக்குது. ஸோ 45க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ 45. ஸோ இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. 45 ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ 47 போயிடுச்சு, அதனால் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அலர்ட் ஹை டெம்பரேச்சர் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கும். பஸ்ஸருமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து நார்மல் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் 45 ஓகே. ஸோ 43 வந்துச்சு, அதனால் வந்து மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லோடு. ஸோ அதுக்கு வந்து இந்த லேம்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேம்ப் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், ஓவர்லோடுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் வோல்டேஜ் லெவல் கம்மியாகிட்டு கரண்ட் அதிகமாகுது ஓவர்லோடில். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ திரும்ப அதே ஸ்டேட்டை செக் பண்ணும். அதே ஸ்டேட்டஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு தான் ஆன் ஆகும். ஸோ அதனால் அந்த லோடை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கிறதுனால திரும்ப வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.